கிறிஸ்துவோட நமக்கு இருக்கிற அந்த உறவை நாம அதிகமாக கவனிக்கணும் பாருங்க. அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அதில் சிலர் ஆசீர்வாதத்தில் வளராததுக்கு காரணம், இன்னும் அனுபவிக்காததுக்கு காரணம் கிறிஸ்துவ பெருசாக கண்டுக்கல. அவர்கள் நிலைக்கணும், அவரோட க்ளோஸாக இருக்கணுன்றதெல்லாம் அவங்க யோசிக்கிறது இல்லை. சும்மா என்னமோ கிடைச்சா போதும்னு இருக்காங்க. இல்லை, அப்படி வேலை செய்கிற தேவன் அப்படி செட்டப் பண்ணலை. இதை வேணும்னா கிறிஸ்துவோட ஜாயின் ஆகிக்கோன்றாரு. சும்மா வாங்கிட்டு போகிற வேலைலாம் இங்கே கிடையாது. வேணும்னா கிறிஸ்துவோட ஜாயின் ஆகிக்கிட்டா எல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அப்படி தான் செட்டப் பண்ணிட்டாரு. அப்போ கிறிஸ்துவோட நமக்கு அந்த உறவு இருக்குது, அதை நம்ம கவனிக்க வேண்டும். அதை மேம்படுத்த கவனிக்கல அவர்கள் நிலைக்க தான் ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். ஏன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள் தான், கிறிஸ்துவ வெளியே ஒன்றும் கிடையாது. ஆனால் கிறிஸ்து இருந்தா எல்லாம் இருக்கு. கிறிஸ்து நமக்கு இருக்கிறார், நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கோம், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவோட ஒன்றா இருக்கிறோம். அவர் கணவன் மாதிரி, நாம் மனவாட்டி மாதிரி. அவர் தலை, நாம சரீரம். நம்ம அவரோட ஒன்றாயிட்டோம். அதான் ஒரு அம்மா சொல்லிச்சான், நான் பத்திரமா இருப்பேன், ஏன்னா இயேசு கையில் இருக்கிறேன். அப்போ ஒருத்தர் சொன்னாரா, அந்த விரல் நடுவில் அப்படின்னு நழுவி விழுந்துட்டீங்கன்னா, அவங்க சொன்னாங்களாம், எப்பா விரலே நான் தான் கிறிஸ்துவோட ஒன்றாயிட்டேன், அவருடைய சரீரமாய் இருக்கிற. என்னத்தை நழுவி விழுறது, விரலே அப்படின்றாங்களாம் அவங்க. கிறிஸ்துவுக்குள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கீங்களா? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டீங்களா? கிறிஸ்து இருக்கிறாருன்னா எல்லாம் இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் இந்த ஊருக்கு, எனக்கு இயேசு இருக்கிறாருங்க, இயேசு என்னோட இருக்கிறாருன்னா உங்களுக்கு எல்லாம் இருக்குது. இயேசுக்கு வானமும் பூமியும் சொந்தம், எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தான். அப்போ உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவரோட உங்களுக்கு இருக்கிற அந்த உறவை கவனிச்சிங்கனாலே நீங்கள் அப்படியே போக போக உங்களை அவர் நடத்துவார்.